சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரு சவரன் 62,480 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தும் சில நாட்களில் லேசாகவும் சரிந்து வருகிறது. மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட அன்று தங்கம் விலை முதல் முறையாக 62,000 ரூபாயை கடந்தது. திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 61,640 ரூபாயாக விற்பனையானது. இந்த சூழலில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 840 ரூபாய் உயர்ந்து 62,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 105 ரூபாய் உயர்ந்து 7,810 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 106 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1000 ரூபாய் குறைந்து 1,06,000 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து எட்ட முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்வதால் நடுத்தர வருவாய் உள்ள குடும்பத்தினர் கலக்கமடைந்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள் பாலா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 4-5 நாட்களாக இந்த செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவானது சம்மன் அனுப்பியிருந்தது. வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் இதற்கு ஆஜரான ஒரு சில பத்திரிகையாளர்களிடம் அவருடைய செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. சட்ட விதிகளை மீறி செயல்பட்ட காவல்துறை நடவடிக்கை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பத்திரிகையாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே. பாலு, இளங்கோவன் உள்ளிட்டோர், அதாவது எந்த ஒரு முறையான விதிகளை பின்பற்றாமல் பத்திரிகையாளர் துன்புறுத்தப்படுவதாக ஒரு வாதம் எடுத்து வைத்தார். குறிப்பாக இந்த ஒரு எஃப்ஐஆர் என்பது முதலில் ஆரம்பத்தில் வெளியிட்ட காவல்துறை அதிகாரியை பாதுகாக்கும் வகையில் அவரிடம் விசாரணை நடத்தாமல் அதன் பிறகு இந்த எஃப்ஐஆரை பார்த்த பத்திரிகையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி எதற்காக காவல்துறை அதிகாரிகளை விட்டுவிட்டு பத்திரிகையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் முறையாக, அதாவது ஏற்கனவே பொது தளத்தில் வெளியான எஃப்ஐஆரை மற்றவர்கள் பார்ப்பதிலும் அதை ஃபார்வர்ட் செய்வதிலும் எந்த தவறு என்று கேள்வி எழுப்பினார். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளும் என்ன விசாரணை நடத்தப்பட்டது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும். அதே போல இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு பத்திரிகையை துன்புறுத்தக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை திரும்ப கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டு இவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக விரிவான உத்தரவை இன்று மாலைக்குள்ளாக பிறப்பிப்பதாகவும் தற்போது நீதிபதி இளந்திரன் தெரிவித்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.